வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 6ஓட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் வைஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கோட 14 ஃப்ரைடேவோட யூனிட் 10 வரைக்குமே நம்ம போட போகிறோம். எல்லா வீடியோவும் வந்து இன்னைக்கே முடிச்சிடலாம். பிகாஸ் வந்து 15 வந்து உங்களுக்கான ரிவிஷன் மாரத்தான் வந்து போட்டிருக்கோம் நம்ம வந்து. ஸோ 8.5 hours இருக்கும் அந்த மாரத்தானு. ஸோ அதனால வந்து இந்த 14 ஃப்ரைடே வந்து எல்லாத்தையும் மட்டும் முடிச்சிடலாம். 15 வந்து நீங்கள் மாரத்தான் வீடியோ பாருங்க. ஸோ 16, 17, 18 வந்து நீங்கள் அதில் மாரத்தான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம தனியாக சேனலில் இருக்குது. ஸோ ஓகேவா, யூனிட் வைஸ் சீரீஸ்க்கான பிளேலிஸ்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல்லே தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் அது தேடணும்னு அவசியம் இல்லை. அந்த பிளேலிஸ்ட் போனீங்கனாலே யூனிட் 1 எடுத்து. ஸோ இப்போ இந்த C.Tech வந்து யூனிட் 6. யூனிட் 7 வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும். இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். யூனிட் 7 வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும். பிகாஸ் அதில் என்டமாலஜி, பேத்தாலஜி 2 சப்ஜெக்ட் வந்து யூனிட் 7ல் இருக்கும். அதே மாதிரி யூனிட் 8, 9 ரெண்டுமே கம்பைன் பண்ணி வீடியோ போடுவோம். பிகாஸ் வந்து எதுக்குன்னா யூனிட் 8 வந்து அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ், ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அதே மாதிரி யூனிட் 3, 8, 9 வந்து அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டுமே பெரிய வீடியோவாக தான் இருக்கும். அதே மாதிரி யூனிட் 7 பெரிய வீடியோவாக தான் இருக்கும். பிகாஸ் இதுல 2 சப்ஜெக்ட் வரும், இதுலயே 2 சப்ஜெக்ட் வரும். ஸோ 7க்கு ஒரு வீடியோ, 8, 9 கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ. 10th வந்து ஈஸியான இதுதான். ஸோ 10 வந்து யூனிட் 10 வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ அதுக்கு செப்பரேட் வீடியோ வரும். அப்போ யூனிட் 6 இது ஒரு வீடியோ, யூனிட் 7 ஒரு வீடியோ, யூனிட் 8, 9க்கு ஒரு வீடியோ, யூனிட் 10க்கு ஒரு வீடியோ. ஸோ இந்த 7, 8, 9ங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். அது மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இப்போ யூனிட் 6 இது சீட் அண்ட் சீட் டெக்னாலஜி. ஓகேவா, சீட்னா என்ன? ரைப் அண்ட் ஓவியல் கண்டெய்னிங் எம்ப்ரியோ, இவ்வளவுதான். இல்லைன்னா எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் கேப்பபிலிட்டி டு ரீஜெனரேட். ஓகேவா, ஸோ சீடுனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எம்ப்ரியோனா என்னன்னா லிவிங் ஆர்கானிசம் எம்பெடட் இன் சப்போர்ட்டிங் டிஷ்யூ. ஸோ இதுலதான் வந்து சீடு எம்ப்ரியோ. சீட் டெக்னாலஜினா சீட் க்ரோத் பண்ணி டெவலப் பண்ணி நம்ம வந்து ஜெர்மினேஷன் டெக்னிக்ஸ், கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம இது பண்றதா, சீடை ப்ரொடியூஸ் பண்றதா சீட் டெக்னாலஜி. ஸோ அல்டிமேட் கோல் என்னன்னா சீட் டெக்னாலஜி டைம்லி சப்ளை ஆஃப் குவாலிட்டி சீட்ஸ் ஃபார் ரீசனபிள் பிரைஸ். ரீசனபிள் பிரைஸ்ல வந்து குவாலிட்டி சீட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கணும். இவ்வளவுதான் மோட்டிவ். ஸோ அதுக்கடுத்து சீட் குவாலிட்டியை யார் டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்னா 1979 டாம்சன் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இந்த ஜெனடிக் பியூரிட்டி, பிசிக்கல் பியூரிட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் வீட்ஸ், சீட் விகர், மாய்ஸ்டர் கண்டென்ட், இதெல்லாம் ஒரு மல்டிபிள் கான்செப்டை வச்சு இவர் தான் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் குட் குவாலிட்டி சீட்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜெனடிக் பியூரிட்டி வந்து நம்ம நியூக்ளியர் ஆர் பிரீடர் சீட்ஸ்ல வந்து ஆப்வியஸா 100 இருக்கணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சீட்ல 99.5%, சர்டிஃபைட் சீட்ஸ்ல வந்து 99%. ஓகேவா, மஸ்ட் பி பிசிக்கலி பியூர். பிசிக்கலி பியூர்ஸ்னா அதர் சீட்ஸ் கலந்து இருக்கக்கூடாது, இன்னட் மேட்டர்ஸ், டஸ்ட் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா கிராப்ஸ்க்கு வந்து அது 98% வந்து மினிமம் பிசிக்கல் பியூரிட்டி இருக்கணும். கேரட்டுக்கு வந்து 95%, எஸ்பென்சன்ஸ். ஓகேவா, ஸோ ஹை ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து 99% பெண்டி கிராப்ஸ்க்கு இருக்கணும். எல்லா கிராப்ஸ்க்கும் 98% இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் அதர் வீட் கிராப் சீட்ஸ். ஓகேவா, ஸோ அதர் கிராப் சீட்ஸ் இப்போ பார்லியா இருந்துச்சுன்னா வீட் ஓட்ஸ் கிராம் சீட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. வீட்டா இருந்துச்சுன்னா ஓட்ஸ் கிராம் பார்லி சீட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ரம் அப்ஜெக்ஷனபிள் வீட் சீட்ஸ். ஓகேவா, வீட் சீட்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும். ஸோ வீட் அப்படின்னா கன்வெல்ல இருந்து அரவன் சீட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி வந்து பெண்டிக்கு வந்து ஒயில்டு ஆப்பிள் மோஸ்கஸ், மஸ்டர்டுக்கு வந்து அரிகிமோன் மெஸ்காசா, நேப்பியர் கிராஸ்க்கு வந்து சொர்க்கம் எலபன்ஸ், ரைஸ்க்கு வந்து ஒயில்டு பேடி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷனல் வீட் சீட்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ வீட்டோட அப்ஜெக்ஷனபிள் வீடு என்னது, பெண்டியோட அப்ஜெக்ஷனபிள் வீடு என்னது அப்படின்னு கேட்க மாதிரி. அதே மாதிரி டெஸ்டினேஷனல் டிசீசஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து டெஸ்டினேஷன் சீட் வந்து லூஸ் நட், உஸ்டிலாகோ, ட்ரைட்டிசி. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு வந்து கிரெயின்ஸ் மட், ஸ்பாக்சுலோசியா, சொர்கி. கம்புக்கு வந்து கிரெயின்ஸ் மத்து, எர்காத் ரொம்ப முக்கியமானது. பெண்டிக்கு வந்து எல்லோ மொசைக். ஓகேவா, ஸோ மஸ்டர்ட் வந்து அல்டர்னேரியா பிரைட். பொட்டேட்டோக்கு வந்து வாட்டு, ஸ்கேப் ரொம்ப முக்கியம். 2 டிசீஸ் வந்து வாட்டு, ஸ்கேப். ஸோ இதுதான் டெஸ்டினேட்டட் டிசீஸ். ஸோ சீட் ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் இல்லாமல் இருந்தால் அது வந்து குட் சீட் ஹெல்த். சீட் மாய்ஸ்டர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். 11 to 13% தான் சேஃப் மாய்ஸ்டர் கண்டென்ட் ஃபார் ஸ்டோரேஜுக்கு வந்து 11 to 13% இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் அபோவ் 16 போயிடுச்சு அப்படின்னா ஸோ வயபிலிட்டி வந்து லாஸ் ஆயிடும். ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே மாதிரி சீட் கலர் வந்து நார்மலாக குட் ஷைன் இருந்தால் வந்து அது குட் குவாலிட்டி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸஸ் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டேக் கலர்ஸ், ஜெனடிக் பியூரிட்டிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ நியூக்ளியர் சீட்னா பிரீடர் வந்து மெயின்டைன் பண்றாரு அப்படின்னா
மெயின்டைன் பண்றது, பிரீடர் மெயின்டைன் பண்ணாருன்னா அது வந்து நியூக்ளியர் சீட்னு சொல்லுவாங்க. இதோட இது வந்து 100% ஜெனடிக்கல் பியூரிட்டி இருக்கும். இது வந்து ப்ரொடியூசர் அண்டர் டைரக்ட் சூப்பர்வைசன் ஆஃப் பிளான்ட் பிரீடர், ரொம்ப முக்கியம். சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பார் பிளான்ட் பிரீடர், அவருக்கு முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் நியூக்ளியர் சீடு. ஸோ அதுக்கடுத்து வந்து பிரீடர் சீட். பிரீடர் சீட்னா கன்சர்ன் பிரீடர் வந்து ஸ்பான்சரிங் இன்ஸ்டிடியூட்க்கு வந்து பிரீட் பண்ணி இங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பிரீடர் சீட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். 100% ஜெனடிக் பியூரிட்டி இதுல இருந்தே ஆகணும். ஸோ இதோட டேக் எப்படின்னா கோல்டன் எல்லோ, ரொம்ப முக்கியமானது. கோல்டன் எல்லோ கலர் தான் இதுக்கான டேக். இந்த ஜெனடிக் பியூரிட்டி வந்து கான்ஸ்டியூன் கவர்மெண்ட் வந்து மானிட்டரிங் டீம் வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சீட்ஸ், ப்ராஜெனி ஆஃப் பிரீடர் சீட்ஸ். பிரீடர் சீட்ல இருந்து வர்றதுதான் ஃபவுண்டேஷன் சீட்ஸ். இது வந்து ஸ்பெசிபிக் ஜெனடிக் பியூரிட்டி மெயின்டைன் பண்ணணும். முதல் சொன்ன மாதிரி 98-99% ப்ரொடியூஸ் பண்ணணும். இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் பிரைவேட் சீட் ப்ரொடியூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒயிட் கலர் லேபிள் வந்து கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சீட்ஸ், இது ஃபவுண்டேஷன் சீட்ஸ்ல இருந்து வர்றது. ஜென்ரலா இந்தியாவில் வந்து இது வந்து ஒமிட்டட், பிகாஸ் வந்து இது வந்து சர்டிபிகேஷன் சீட்ல இருந்து டைரக்டா ஃபவுண்டேஷன் சீட்ல இருந்து சர்டிபிகேட் சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, சர்டிஃபைட் சீட்ஸ் அஸ் யூ ஆல் நோ, இது வந்து சீட் சர்டிபிகேஷன் ஏஜென்சி குறிப்பிட்ட மினிமம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, சீட் ஸ்டாண்டர்ட் மினிமம்ஸ். ஸோ அது மூலயமா சர்டிஃபை பண்றது தான் சர்டிஃபைட் சீட்ஸ். இதுக்கு வந்து ப்ளூ கலர். ஸோ அடுத்து ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஆஃபர் ஃபார் சேல்ஸ், ரொம்ப முக்கியம். எந்த சீட் வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து சேலுக்கு வந்து இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்ஸ் வந்து ஓப்பல் கிரீன். ஸோ இது வந்து பிரீடர் சீட் கோல்டு எல்லோ, ஃபவுண்டேஷன் சீட்க்கு ஒயிட், சர்டிஃபைட் சீட்க்கு ப்ளூ, ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்க்கு கிரீன், ரெஜிஸ்டர்ட் சீட் பிங்க். ஸோ இது வந்து ஜென்ரலி இந்தியாவில் வந்து ஓமிட்டட், ஸோ அது தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரிலீசிங் வெரைட்டி. வந்து ரோ ஈல்டு ட்ரையல், ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ரோ ஈல்டு ட்ரையல் பண்றாங்க. இதுல பண்றது என்னன்னா குரூப் ஆஃப் சீட்ஸ்ல வந்து 10th ரோ வந்து செலக்ட் பண்ணி நம்ம அடுத்து வந்து கொண்டு போறதுதான் ரோ ஈல்டு ட்ரையல். ரெப்ளிகேட்டிவ் ரோ ஈல்டு ட்ரையல்னா ஒன்றும் இல்லை, இந்த 10th ரோவை செலக்ட் பண்ணதை வந்து ஒரு செக் வெரைட்டி கூட வந்து நம்ம வந்து இது பண்றது, க்ரோ பண்றது, கம்பேர் பண்ணி க்ரோ பண்றது. எதுக்கு அப்படின்னா ஸோ அதுல வந்து எது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அடுத்தது கொண்டு வந்து போறது. ஓகேவா, செக் வெரைட்டினா என்னன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவோட பெஸ்ட் வெரைட்டி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற வெரைட்டி. அடுத்து ப்ரிலிமினரி ட்ரையல், இந்த செலக்ட் பண்ண இதை வந்து 2 சீசனுக்கு வந்து கல்டிவேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்கு. கம்பேரிட்டிவ் ஈல்ட் ட்ரையலுக்கு வந்து இங்க ஒரு செக் வெரைட்டி யூஸ் பண்ணாங்க, ஆனா கம்பேரிட்டிவ் ஈல்ட் ட்ரையல் வந்து 2 செக் வெரைட்டிஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 3 சீசன்ஸ்க்கு வந்து க்ரோ பண்ணுவாங்க. மல்டி லொகேஷன் ட்ரையல்னா மல்டி லொகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டிஎன்யூ ஃபார்ம்ஸ்ல வந்து க்ரோ பண்ணுவாங்க. எல்லா மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல க்ரோ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுல இருந்து அந்த சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணி சுப்பீரியர் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடாப்டிவ் ஈல்ட் ட்ரையல்னா இது வந்து க்ரோன் இன் ஃபார்மல் ஃபீல்ட், ரொம்ப முக்கியம். அடாப்டிவ் ஈல்ட் ட்ரையல் எப்பயுமே வந்து ஃபார்மல் ஃபீல்ட்ல தான் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, செலக்டட் சீட்ஸை வந்து வெரைட்டி ரிசர்ச் ப்ரொபோசல். ஸோ ஒன்றும் பெஸ்ட் வெரைட்டியா நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்டுக்கு வந்து அனுப்புவாங்க ப்ரொபோசலுக்கு. ஸோ வெரைட்டி ரிலீஸ் கமிட்டியில பாத்தீங்கன்னா டிஎன்யூ சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அது போக லீடிங் 2 ஃபார்மர்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ சென்ட்ரல் வெரைட்டியா ஒரு சீட் நோட்டிஃபை ஆகணும்னா அட்லீஸ்ட் 2 ஸ்டேட்ஸ்ல வந்து நோட்டிஃபை பண்ணி க்ரோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் இன் சொர்க்கம். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 300 to 200. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் எப்பப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துலயும் அந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. ஸோ சீட் சர்டிஃபிகேஷன், இப்போ சீட் சர்டிஃபிகேஷன் இஸ் டிசைன் டு செக்யூர் மெயின்டைன் மேக் அவைலபிள் ஹை குவாலிட்டி சீட்ஸ் வந்து இது பண்றதுக்கு. சீட் சர்டிஃபிகேஷன் ஷால் பி கண்டக்டட் பை த சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி அண்டர் செக்ஷன் 5. ரொம்ப முக்கியம். சீட் சர்டிஃபிகேஷன் எந்த செக்ஷன்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 5. ஓகேவா, ஸோ இது வந்து சீட் ஆக்ட் வந்து 1966 கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. பிரீடர் சீட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் சர்டிஃபிகேஷன். பிரீடர் சீடுக்கு சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன் வந்து அப்படி தேவையில்லைன்னா இது ஆல்ரெடி 100% ஜெனடிக் பியூரிட்டி பிரீடர் தான் ப்ரொடியூஸ் பண்றதுனால இதுல வந்து சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. ரொம்ப முக்கியமானது. பிரீடர் சீட்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபைட் சீட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா, ஸோ ப்ரொசீஜர் என்ன, முதல் அப்ளிகேஷன் வந்து நேம் வந்து ஏடிஎஸ் சீட் சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒரு சீசனுக்கு வந்து ₹25 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது போக ஷோயிங் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். நம்ம இப்போ மோர் தென் 25 ஏக்கர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க வந்து மோர் தென் 25 ஏக்கர்ஸ் இருக்குன்னா 2 ஷோயிங் ரிப்போர்ட் வந்து இது பண்ணணும். ஸோ 25 ஏக்கர்ஸ், இப்போ சப்போஸ் 50 ஏக்கர்ஸ் இருக்குன்னா
25 ஏக்கர்ஸ்க்கு ஒன்று, இன்னொரு 25 ஏக்கர்ஸ்க்கு ஒன்று, 2 ரிப்போர்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து 2 ஃபீல்டுக்கு நடுவில் இப்போ இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா இவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னா ஸோ 50 மீட்டருக்கு மேல இந்த 2 ஃபீல்டுக்கு கேப் இருக்குன்னா 2 சோயிங் ரிப்போர்ட், இதுக்கு தனியான சோயிங் ரிப்போர்ட், இதுக்கு தனியான சோயிங் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இது வந்து 35 days பிஃபோர் சோயிங் வந்து சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் சோர்ஸ், ஸோ நீங்க எந்த சீட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து அங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க உங்களோட கிராப் ஹைபிரிட் மைஸ் சொர்க்கமா இருந்துச்சுன்னா 4 இன்ஸ்பெக்ஷன், அதே மாதிரி சொர்க்கம் வெரைட்டிஸா இருந்துச்சுன்னா 3 இன்ஸ்பெக்ஷன், பொட்டேட்டோவா இருந்துச்சுன்னா 3, வீட்டு மைஸ்க்குலாம் வந்து 2 ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வார்னிங் ரிப்போர்ட். வார்னிங் ரிப்போர்ட் வந்து சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் வரப்போ ஏதாச்சும் ஒரு டீவியேஷன் இருந்தால் வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து மாற்றணும். அதே மாதிரி லயபிள் ரிஜெக்ஷன், சப்போஸ் இந்த வார்னிங் லெட்டருக்கு வார்னிங் ரிப்போர்ட்டுக்கு அடுத்து வரதா ரிஜெக்ஷன் லெட்டர், இந்த இது வந்து நீங்க மாத்தல அப்படின்னா ரிஜெக்ஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் லயபிள் ஃபார் ரிஜெக்ஷன். ரீஇன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து நீங்க இதுல வார்னிங் இதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் ரீஇன்ஸ்பெக்ட் வராங்க அப்படின்னா நீங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ்ல இருந்து 75% வந்து ஃபீயா வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து ப்ராசஸிங் ரிப்போர்ட், சீட் ரிப்போர்ட், அதே மாதிரி கிராண்ட் ஃபார் சர்டிபிகேஷன் சாட்டிஸ்ஃபைரி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து சீட் சர்டிபிகேஷனுக்கு வந்து கொடுத்துருவாங்க. வேலிடிட்டி பீரியட் ரொம்ப முக்கியம், லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ 9 months வந்து உங்களுக்கான சீட் வேலிடிட்டி பீரியட் ரொம்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஸோ வந்து அதனால சர்டிபிகேஷன் வந்து 9 years வேலிடிட்டி. ரீவேலிடேஷன் பண்றது வந்து 6 months வந்து நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது ரினியூவல் பண்றாங்க இல்லையா, ஸோ அதை ரெஃபண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்க இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சீடை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க 30 days, அதாவது ரிஜெக்ஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க, அவங்க இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுட்டு நீங்க அப்பீல் பண்ணலாம். ஸோ அப்பீல் பண்றதுக்கு வந்து 100 rupees ஓகேவா, 100 rupees வந்து அப்பீல் பண்றதுக்கு. ஸோ வித்தின் அந்த ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுத்த 30 daysல வந்து நீங்க அலாங் வித் காப்பி ஆஃப் ரிஜெக்ஷன் லெட்டர் ஸோ நீங்க வந்து இது பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதுதான் வந்து ஸோ இது வந்து ISTA ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ ஃபாதர் ஆஃப் சீட் இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன், ஃபாதர் ஆஃப் சீட் டெஸ்டிங் வந்து ஃப்ரெட்ரிக் நோபே ஓகேவா. ISTA அப்படிங்கிறது வந்து 1924 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சுவிட்சர்லாந்துல ஓகேவா. இது எதுக்குன்னா இன்டர்நேஷனல் சீட் சர்டிபிகேஷன், லோக்கல் சீட், குளோபல் சீட் ட்ரேடுக்கான இதுக்கு வந்து இது பண்றது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் சீட் சர்டிபிகேஷன் வந்து இது பண்றதுக்கு. யூனிஃபார்மிட்டின்றது பெர்ஃபார்ம் டெஸ்டிங் இன் எக்கனாமிக் வேஸ், ஷார்ட் டைம் பீரியட் டெஸ்டிங், வெரைட்டி சர்டிபிகேஷன். இதுல வந்து மொத்தம் 3 இருக்கு, ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன். ஸோ ஆரஞ்சுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சாம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்றது வந்து ரெண்டுமே ISTA பண்ணுனாங்க அப்படின்னா அந்த சீட்டுக்கு வந்து ஆரஞ்சு கலர் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ போத் சாம்பிள் பண்ணிட்டு அவங்களே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ISTA, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலரு. சாம்பிள் மட்டும் ISTA பண்ணாங்க அதுக்கு வந்து ப்ளூ கலரு. அதே மாதிரி சீட்ஸ் இந்த ISTA ஒரு கண்ட்ரில வந்து நமக்கு வந்து சீடை சாம்பிள் பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரில டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கிரீன் கலர். ஸோ இதான் ISTA சர்டிபிகேஷன்ஸ். சாரி, அடுத்த சீட் சாம்பிளிங் இருக்கு. சீட் சாம்பிளிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 5 container சீட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒன்னு ஈச் கண்டெய்னர்ல இருந்து ஒவ்வொரு சாம்பிள் எடுக்கணும். 30 containers இருக்குன்னா 3 containers-க்கு ஒன்னு வந்து நம்ம ஒரு சாம்பிள் எடுக்கணும். அதே மாதிரி 400 containers இருக்குன்னா 5 containers-க்கு ஒன்னு வந்து நம்ம சாம்பிள் எடுக்கணும். 400-க்கு மேல இருந்துச்சுன்னா 7 containers-க்கு ஒன்றுக்கு வந்து நம்ம இது எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து சீட் வில்லேஜ் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கு. சீட் வில்லேஜ் கான்செப்ட்னா குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ், அந்த வில்லேஜ்ல குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ட்ரெயின் பண்ணி நம்ம சீட் ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறது தான் வந்து சீட் வில்லேஜ் கான்செப்ட். எதுக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்றாங்கன்னா லோக்கல் வெரைட்டிஸை வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸா கொண்டு வர்றதுக்கு, அதே மாதிரி வந்து லோக்கல் டிமாண்டை வந்து டைம்லி சப்ளை ஆஃப் சீட்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதுக்கு எப்படி ஏரியா செலக்ட் பண்ணுவாங்கன்னா நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், நல்ல லேபர் அவைலபிலிட்டி, நாலேஜ் ஆஃப் லோக்கல் ஃபார்மர்ஸ், அதே மாதிரி ரெயின்ஃபால் நல்லா இருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சீடை யார் சப்ளை பண்ணுவா ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபைட் சீட்ஸ் வந்து யார் சப்ளை பண்ணுவாங்கன்னா KVK வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ 50% சப்சிடியில வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் வந்து 3 நாள் ட்ரைனிங் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ், அக்ரானமிக் பிராக்டிசஸ், சீட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. செகண்ட் டே வந்து ஆஃப் டைப்ஸ், ஃபிளவரிங், ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ், ரிமூவல் ஆஃப் டைப்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. தேர்ட் டே வந்து ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் ஓகே, போஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து சீடை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டெஸ்ட் சென்டிங் டு சீட் டெஸ்டிங் லெபார்டரிக்கு எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேர்ட் டேல வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சீட் சப்ளை சீட் வில்லேஜ் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து சீட் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக் நமக்கு தெரியும். சீட் ஹார்டனிங், சீட் பெல்லட்டிங்,
சீட் ஹார்டனிங் வந்து இந்த ட்ரவுட் டாலரன்ஸ் இதுக்கு வந்து யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் நீங்க மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து சீட் டெக்னாலஜி. ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.